சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடப்பட்ட ஸ்தலங்களில் பார்க்க இருப்பது சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள திருப்பனந்தாள் என்ற தலத்தை பற்றியதாகும். இது 39வது தலமாகும். இங்குள்ள மூலவர் அருண ஜடேஸ்வரர், செஞ்சடையப்பர், தாளவனேஸ்வரர், ஜடாதரர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் பெரியநாயகி, தாளவனேஸ்வரி, பிரகன்நாயகி. இங்குள்ள தலவிருஷம் பனை மரமாகும். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம், நாக கன்னிகை தீர்த்தம், மண்ணியாறு உட்பட பல தீர்த்தங்கள் உள்ளன. இனி இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். இவ்வாலயம் பனை மரத்தை தலவிருட்சமாக கொண்டு விளங்குவதால் திருப்பனந்தாள் என ஆயிற்று. இன்றும் ஆலய பிரகாரத்தில் இரு ஆண் பனை தெய்வீக தன்மையுடன் உள்ளது. தாளம் என்றால் பனை. பனை வனத்தில் ஈற்றிருக்கும் ஈசன் தாளவனேஸ்வரர் ஆகிறார். ஈஸ்வரன் மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் எழுந்தருளி இருக்கின்றார். இங்கு தாடகை என்னும் மங்கை குழந்தை வரம் வேண்டி நாள்தோறும் மாலை தொடுத்து ஈசனுக்கு அணிவித்தாள். ஒரு நாள் மாலை அணிவிக்க சிரமம் ஏற்பட்ட பொழுது இறைவனே குனிந்து மாலையை ஏற்றார். அன்று முதல் தலை சாய்ந்த நிலையிலேயே இருந்தது. எனவே அப்போதைய மன்னன் மணிமுடி சோழன் என்ற நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்க்கரசின் தந்தை ஆவார் இவர். யானை குதிரை கொண்டு கட்டி இழுத்தும் பலன் தரவில்லை. திருக்கடையூர் குங்குலிய கலைய நாயனார் இவ்வாலயம் வந்தபொழுது ஈசனின் தலையை நிமிர்த்த எண்ணி ஒரு கயிற்றை தன் கழுத்தில் சுருக்கிற்று. மறுமுனையை ஈசன் கழுத்தில் கட்டி, ஒன்று உன் தலை நிமிர வேண்டும், இல்லையேல் நான் இங்கேயே உயிர் விடல் வேண்டும் என இழுத்தார். மிக எளிதாக தலை நிமிர்ந்தது என்று திருவிளையாடற்படத்தில் நாம் படித்திருக்கிறோம். தாடகைக்காக தலை சாய்ந்ததும் குங்குலிய கலைய நாயனாருக்காக தலை நிமிர்ந்ததும் இவ்வாலயத்தில் சிற்ப வடிவில் உள்ளது. குங்குலிய கலைய நாயனாரின் பக்தியையும் இறைவனிடம் கொண்ட அன்பையும் கண்ட மன்னன் மகிழ்ந்தான். நாயனாருக்கு பல பரிசுகள் கொடுத்து கௌரவமும் படுத்தினான். மற்றொரு புராணமும் இங்கு கூறப்படுகின்றது, அதையும் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அம்பாள் இறைவனை வணங்கி ஞான உபதேசம் புரிந்து அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தாள். அதற்கு இறைவன், நீ தாளவனம் சென்று எம்மை பூசித்தால் அருள் செய்வோம் என்று உரைத்தனர். அம்மையாரும் இறைவன் ஆனபடி இத்தலத்திற்கு வந்து எதிர்முகமாக வடக்கு திசையில் அமர்ந்து தவம் செய்தார். இறைவன் காட்சியளித்து அம்பாளுக்கு ஞானத்தை உபதேசித்து அருள் செய்தனர். இக்காரணத்தால் இறைவன் மேற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார், இறைவி கிழக்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். அம்பாள் உபதேசம் பெறுவதற்கு முன்பாக பாலாம்பிகை எனவும், உபதேசம் பெற்ற பின் பிரகன்நாயகி எனவும் பெயர் பெற்று அழைக்கப்படுகிறாள். மற்றொரு புராணம், அசுரர்களின் கொடுமைக்கு உட்பட்ட தேவர்கள் ஓடி வந்து இந்திரனிடம் முறையிட்டார்கள். இதனை கேட்ட இந்திரன் போர் புரிய ஐராவதத்தை வருமாறு அழைத்தான். ஐராவதம் போகத்தை விரும்பி மண்ணுலகில் மந்திரமலைக்கு வந்திருந்தது. இதனை அறிந்த இந்திரன் தக்க சமயத்திற்கு உதவாத காரணத்தால் தெய்வ வலிமை இழந்து நீ மண்ணுலகத்தில் காட்டானையாக திரிவாய் என சாபமிட்டான். இதனால் காட்டில் ஐராவதம் காட்டு யானையாக திரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காட்டிற்கு வந்த நாரதரை வணங்கி சாப விமோசனம் பெற அவரிடம் வழி கேட்டது. நாரதர் தாளவனேஸ்வரரை வணங்கினால் சாபத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். அவரின் சொற்படி இத்தலத்திற்கு ஐராவதம் வந்து தாளவத நாதரை வணங்கி தன் சாபத்தை போக்கிக் கொண்டது என்று ஒரு வரலாறும் உள்ளது. இத்தலத்தில் சந்திர பகவான் ஈசனை வேண்டி துதித்து தனது தோஷங்களை போக்கிக் கொண்டார் என்றும், இத்தல இறைவன் பிரம்மனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து அவனுக்குரிய பதவியையும் பெருமையும் திரும்ப தந்தவர் என்றும் போற்றி புகழப்படுகிறார். மேலும் பசியோடு வந்த காளமேக புலவனுக்கு சிவாச்சாரியார் வடிவத்தில் வந்து அன்னத்தை அளித்தவர் இத்தல இறைவன். அனைத்தும் அறிந்த அன்னையே திரு ஐந்தெழுத்தின் பெருமையை அறிய விரும்பிய காரணத்தால் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்த ஞான குருவாக இங்கு இருப்பவர் செஞ்சடையப்பர் ஆவார். எனவே குருவாயிருந்து குருதோஷ நிவர்த்திகளையும் இத்தல இறைவன் செய்கிறார் என்று நம்பிக்கை உள்ளது. மேலும் கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலமாகும். திருப்பனந்தாள் பெண் நாகம், அதாவது நாகக்கண்ணியை வழிபாடு செய்த தலமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை இங்கு அருள்பாலிக்கிறார். மேலும் சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுகின்றன.
தல விருஷத்தின் பக்கத்தில் உள்ள சிவலிங்கத்தை அடுத்துள்ள கிணறு நாக கன்னிகை பிலம் என அழைக்கப்படுகிறது. இதன் வழியாக நாக கன்னிகைகள் இறைவனை வழிபட்டதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. கொள்ளிடமாற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் மேற்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரம், கிழக்கில் 5 நிலை கோபுரம் என 3 பிரகாரங்களுடன் கோவில் உள்ளது. 2 ஆண் பனைமரங்கள் கோவில் பிரகாரத்தில் உள்ளன. சுவாமி விமானம் பிரணவ வடிவில் 3 ஸ்தூபிகளுடன் விளங்குகிறது. மேலும் அருணகிரிநாதரின் திருப்புகழில் இத்தல முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு மயிலின் அருகில் நின்ற திருக்கோலத்தில் இருபுறமும் வள்ளி தேவயான தேவி சமேதராக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். ஒரு உற்சவர் மூலவரை கொண்டு மற்றொரு உற்சவரான முத்துக்குமாரசாமி மயில் இன்றியும் காட்சி அளிக்கிறார். தாடகை, நாகக்கன்னிகை, ஆதிசேஷன், பிரம்மா, குங்குலிய கலையனார், ஹரித்துவசன் ஆகியோர் இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். இத்திருப்பனந்தாள் தலத்திற்கு திருஞான சம்பந்தர் பாடிய பாதீகத்தில் இத்தலம் திருத்தாடகை ஈஸ்வரம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தல இறைவனை நாகக்கன்னிகையை வழிபட்டதால் சர்ப்பதோஷம், நாகதோஷம் நிவர்த்திக்கு இத்தல இறைவனை வழிபட செய்யலாம். மேலும் தேவிக்கு ஞான உபதேசம் அருளியதால் ஞானம், கல்வி பெறவும் இத்தல இறைவனை நாம் வணங்கி அருள் பெறலாம். மேலும் தாடகைக்கு புத்திரப்பேறு பாக்கியம் அருளியதால் புத்திரப்பேறு பாக்கியத்திற்காகவும் இத்தல இறைவனை வழிபட்டு நாம் பயன்பெறலாம். இத்தனை சிறப்புடைய இத்தலமானது கும்பகோணம் அணைக்கரை வழித்தடத்தில் கும்பகோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை வழியாக ஆடுதுறை அடைந்து அங்கிருந்தும் திருப்பனந்தாள் செல்ல சாலை வசதிகள் உள்ளன. இத்தல இறைவனை வணங்குவதால் பொய் சொன்ன தோஷம் போகும், பிரம்மசாப நிவர்த்தி கிட்டும், நவகிரக தோஷங்கள் போகும், திருமண தடைகள் அகலும், திருமணம் நடைபெறும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நாகதோஷங்கள் நீங்கும், குரு தோஷங்கள் அகலும், ஞானமும் கல்வியும் கிடைக்கும், சந்திர தோஷங்கள் அகலும். எனவே நாமும் இத்தல இறைவனை தரிசித்து பேறு பெறலாம். இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். கண்பொலி நெற்றியினான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான். கண்பொலி நெற்றியினான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான். பெண்குணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான். விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூர். தன்பொழில் சூழ்பனந்தாள் திரு தாடகை ஈசலமே. திருச்சிற்றம்பலம்.